ஹலோ நண்பர்களே, இந்த கவ்பாய் எமௌண்ட்டுன்ற இந்த எலைட் பாஸ் நான் எடுக்கும்போது இந்த மாதிரி வீடியோவில் தான் மொதல் வந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு 7 நாளோ என்னமோ இது விளாண்டுக்கிட்டே இருந்தால் ஃப்ரீ எலைட் பாஸ்ன்ற மாதிரி கொடுப்பாங்க, அந்த டோக்கன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இதை பார்த்தது எனக்கு அப்போதைக்கு சும்மா ஏதோ இப்போ நம்மள வீடியோ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. சரி பார்த்துட்டு சும்மா நான் லாபிக்கு போனேன். அப்போ இருந்த வீடியோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, எடுத்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த இப்படி தான் இருந்துச்சு முதல்ல நான் பார்க்கும்போது. இதெல்லாம் பார்த்தேன், ட்ரெஸ்ஸு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு எப்போ முதல்ல பார்ப்போமே அந்த ஆர்வம் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து நான் 2வது அனிவர்சரியோ 3வது அனிவர்சரி நடந்துக்கிட்டு தரணும். அப்போ எடுத்தது இந்த கவ்பாய் பண்டலு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி எவ்வளோ வருது, இந்த டைமண்டை பூரா போட்டு அப்படியே வாங்கிடலாமா அப்படின்னு சும்மா அமுக்க போனால் வேறு 1000 டைமண்ட் அப்போ இருந்துச்சு. ஆனால் டைமண்ட் போட்டுலாம் வாங்கலை, ஃப்ரீ எலிப்ட்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் வாங்கக்கூடாதுல்ல. நேராக போய் அந்த டோக்கனை இது பண்ணியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் இதை எடுத்தேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பழைய வீடியோ வச்சுருந்தீங்கன்னா எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்குப்பா பழைய வீடியோ. இதுதான் இப்படி தாங்க கொடுத்தாங்க எனக்கு எலிட் பாஸோட டோக்கனு. இல்லை நான் பின்னாடி போட்டுட்டேன், சாரி முன்னாடி வச்சுருந்துருக்கணும், மாற்றி எடிட் பண்ணிட்டேன். இன்னி அதை கரெக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் வாய்ஸ் பிரேக் ஆகி போச்சே எடிட்டில். இந்த பேக் தாங்க இன்னும் வரையும் நின்று போச்சு. இந்த பேக்கை போட்டு போனேன்னா மிரளுவானுங்க. ஆனால் பேக் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு போடல. ஆனால் எமௌண்ட்டு மட்டும் டவுன்லோடில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மற்ற எமௌண்ட்டுக்கு போல் இது ஈக்குவல், சரியான மிதிக்கிற அமௌண்ட்டு இதெல்லாம். இந்த அப்போ கொடுத்த பாக்ஸு இதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணும்போது இருந்த சந்தோஷம் இருக்கி. அப்போதைக்கு தெரியாது இது இந்த அளவுக்கு இது வளர்ச்சி பெற்று பெருசாக இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டு. இப்படி தான் இதாவது பரவாயில்ல. இப்போ பாருங்கள் நம்ம கெத்து காட்டுவாப்புல பாருங்களேன், போடு just like the old days. அவ்வளோதான் வரட்டி விட்டாப்புல போகிற அந்த நாளை வச்சு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அன்றைக்கி சூப்பராக அப்பெல்லாம் கிரியேட் பண்ணாங்க, இப்போ தான் மொக்கையாக வருது.